என்ன பண்ணுவீங்க? வாங்க. வடை மிஞ்சி போச்சுன்னா என்ன கவனம் கேட்டுட்டீங்களே? ஏன் மிஞ்சுது? கடவுள் நல்லபடியா வியாபாரம் முடியுமாவுக்கு ஆயிரணும்னு எல்லாரும் ஜாமிட்ட வேடிக்கைங்க. இருந்தாலும் நம்மளை மீறிய செயல் ஒன்று இருக்கு. கடவுள் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கலந்தபடிதான் இருக்கும். அதிகமாக வியாபாரத்தை நிறைய போட்டு வந்து அப்படியே பத்தாமல் அள்ளி போட்டு போக மாட்டேன். ஒரு அளவாக வியாபாரம் எப்படி ஓடுது? வெயிலுக்கு கொஞ்சம் கம்மியாக ஓடும், குறைவாக போட்டுக்கிடுவேன். மழை காலத்தில் கொஞ்சம் நிறைய ஓடும், அதிகமாக போட்டுக்கிடுவேன். அப்படி கொஞ்சம் வடை அதிகமாக மிஞ்சிருச்சுண்டா நாத்தனார் இங்கே தான் இருக்காங்க, நாத்தனா மகன் இங்கே தான் இருக்குது, மச்சான் இங்கே தான் இருக்காங்க, இன்னொரு நாத்தனா விட இங்கே தான் இருக்காங்க, கையலும் இங்கே தான் இருக்குது. எல்லார் வீட்லேயும் தாண்டித்தான் என் வீடு. போகிற போக்கிலேயே ஒரு பார்சல் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு போயிருவேன். எல்லாரும் சொல்லுவாங்க வியாபாரத்தை அப்படி கொடுத்துட்டு போனால் மறுநாள் அவளுக்கு கிடைக்குமான்னு நினைப்பாங்க. வியாபாரம் ஓடாதுண்டு. யார் என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போகிறாங்க. எல்லா சாஸ்திரமும் மனுஷக்க நம்ம உருவாக்குறது தானே. கீழே பூமியில் ஓடுறத மனுஷன் வந்துட்டு போகிறாண்டு. என் நாத்தனா மாதிரி மச்சா வீடு, என் தங்கச்சி வீடு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவோங்க கவரில் அடுத்து. அப்புறம் அக்கம் பக்கத்தில் கடை விற்கிறவங்க உங்களுக்கு இந்த பாவக்காய் வாங்கியிருக்கேனா அவர் 4 வடையை வாங்கி சாப்பிடுவார். அப்படியே அந்த மாதிரி கொடுத்துட்டு போவோம். இப்படிதான் ஓடிட்டு நைட்டு பண்ணுங்க. இதான் கருத்து வெள்ளைய கருத்துங்க. நான் சொல்லையில் அங்கிட்டு ஓடி போயிட்டீங்க. இப்படி தாங்க வியாபாரம் வித்துக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறதெல்லாம் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க. அத்தாங்களா வேலை பார்த்துட்டு கிடக்க ஆள் வந்துட்டாங்க வியாபாரத்துக்கு. சமோசா எத்தனை? 7 ரூபாக்கா. எத்தனை வேணே? எத்தனை பட்டு வேணே? பாப்பா பண்ணே மோட்டு மாதிரி பறந்து போயிரு. சமோசாவை சாப்பிட்டு எத்தனைக்கா? எத்தனை வைக்க? லைக் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதே எனக்கு தெரிஞ்சது கதை.